இருக்காங்க. இப்போ இன்றைக்கு நம்ம பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஒன்றியம் காட்டுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு நம்ம வந்திருக்கிறோம். பள்ளியினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நடந்து முடிந்த /2025 இவங்க மாவட்ட அளவில் 9வது இடமும், ஒன்றிய அளவில் மல்லசமுத்திரம் ஒன்றிய அளவில் முதலிடமும், ஸ்டேட் லெவலில் 787வது இடத்தையும் இந்த பள்ளி பெற்றிருக்கு. இப்போ இவங்களுடைய தனித்துவமான நடவடிக்கைகள் கற்பித்தல் சார்ந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. வசந்தி, நான் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன். எங்கள் பள்ளியில் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் முதல் வகுப்பிலிருந்தே எழுத்துக்களை மிகவும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் மிகவும் கவனத்துடன் பயிற்சி கொடுக்கிறோம். முதல் வகுப்பு சேர்ந்த உடனே அந்த குழந்தைக்கு கடினமாக இருந்தால் கூட எழுத்துக்களை கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் என்று எடுத்து கூறி அவர்களை எழுத்துக்கள் அனைத்தையும் முதல் 2 மாதங்களிலேயே அந்த குழந்தைகள் அனைத்து எழுத்துக்களையும் கற்றுக்கொள்வதற்கு பயிற்சி கொடுக்கிறோம். தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளுமே நமக்கு மிகவும் முக்கியமானவை. பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இந்த 2 மொழிகளும் தெரிந்திருந்தால் போதும் என்று குழந்தைகளுக்கு எடுத்து கூறி பயிற்சி கொடுக்கிறோம். எண்கள் மிகவும் முக்கியம். நமக்கு வாழ்க்கையில் அன்றாடம் கணக்குகளுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் கணக்கு மிகவும் முக்கியம். எண்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எண்களையும் மிகவும் சிரத்தை எடுத்து பயிற்சி கொடுக்கிறோம். முதல் வகுப்பிலேயே அந்த குழந்தைகள் அனைத்து எழுத்துக்களிலும் மிகவும் பயிற்சி பெற்றுவிட்டால் அடுத்து வரும் வகுப்புகளில் அவர்களாகவே படித்துக் கொள்வார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதற்காக நாங்கள் மிகவும் கவனம் எடுத்து முதல் வகுப்பு குழந்தைகளுக்கு நன்கு பயிற்சி கொடுக்கிறோம். தமிழ் எழுத்துக்களை அறிமுகப்படுத்துவதற்காக முதல் வகுப்பு குழந்தைக்கு பயிற்சி அளித்துள்ளேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு வந்த உடனேயுமே கொஞ்சம் பாட்டு பாடுறது, சின்ன சின்ன ஆக்டிவிட்டி செய்கிறது, நம்ம கூட அந்த குழந்தையை மிங்கிள் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ஒரு 2-3 நாள் கழித்து உடனடியாக நாங்கள் எழுத்துக்களை பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். எழுத்துக்கள் நமக்கு நிறைய துணைக்கருவிகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த துணைக்கருவிகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பயன்படுத்துவோம். ஒரு எழுத்தாக அந்த குழந்தைக்கு எடுத்து கொடுத்து சொல்லி கொடுத்துருவோம் முதல்ல. அதுக்கப்புறம் கரும்பலகையில் அந்த எழுத்துக்களை எழுதி பயிற்சி கொடுப்போம். அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட முதுகலை எழுத வச்சோம், காற்றுல எழுதி காமிச்சோம், தண்ணியில் எழுதி பழக்க வச்சோம். இது மாதிரி ஒவ்வொரு வகையாக பயிற்சி கொடுத்துட்டு அந்த குழந்தைய நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் மதிப்பீடு செய்வோம். அந்த மாதிரி மதிப்பீடு செய்யும் பொழுது இந்த முதல் வகுப்பு குழந்தை விரோஷினி எப்படி செய்கிறான்னு இப்போ பாருங்கள். விரோஷினி, பா எடுத்துக்கொடு, பா 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 எடுத்துக்கொடு. வெரி குட், அழகாக எடுத்திருக்க. அடுத்தது தா எடுத்துக்கொடு, தா தா. லீனாஸ்ரீ, நீ தா எடுத்துக்கொடு. விரோஷினி, டா எடுத்துக்கொடு, டா. வெரி குட், அழகா எடுத்துட்ட. கா எடு, கா. வெரி குட். சுதீஷ், நீ ரா எடுத்துக்கொடு. மாநில அளவிலான அடைவுத் தேர்வுக்கு 3ஆம் வகுப்பு குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக நாங்கள் இந்த ஊஞ்சல் இதழை ரொம்பவே பயன்படுத்திக்கிறோம். இந்த ஊஞ்சல் இதழில் வரக்கூடிய கதைகளை குழந்தைகளையே படிக்க சொல்லிட்டு அதிலிருந்து சின்ன சின்ன வினாக்கள் கேட்போம். நாங்கள் இப்படி தான் நமக்கு ஸ்லாஷ் எக்ஸாமுக்கு கேள்வி கேட்பாங்க, இந்த பேராகிராஃப்லேருந்து இப்படி கொஷின்ஸ் வரும், அந்த மாதிரி நாங்கள் சொல்லி கேள்வியை சொல்லி பயிற்சி கொடுக்குறோம் அந்த குழந்தைங்களுக்கு. இப்போ 3ஆம் வகுப்பு குழந்தைய இந்த ஊஞ்சல் கதையை ஒன்று படிக்க சொல்கிறேன், பாருங்கள். நண்பர்கள், ஒரு கிராமத்தில் கோழி, சேவல், வாத்து 3ம் வசித்து வந்தன. ஆனால் அவர்கள் ஒருவர் காண்டாலே முறைத்து கொள்வார்கள். கோழிக்கு சேவலின் கார்வம் பிடிக்காது. 3ஆம் வகுப்பு மாணவர்கள் திசைகள் அந்த கற்றல் விளைவுல பின்தங்கி இருக்காங்க சென்ற அடைவுத் தேர்வில் பார்த்தோம்னா. அதனால நாங்கள் 3ஆம் வகுப்பு குழந்தைங்களுக்கு முக்கியமாக 1, 2, 3 அனைத்து குழந்தைகளுக்குமே திசைகளுக்காக சில ஸ்பெசிஃபிக்கான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு ஆக்டிவிட்டியை இப்போ நான் சொல்கிறேன். இது எல்லாரும் நம்ம ஏற்கனவே வழக்கமாக செய்யறது தான். இருந்தாலும் குழந்தைங்க மனசில் பதிகிற மாதிரி இது மாதிரி மறுபடியும் நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். லீனாஸ்ரீ, நீ எழுந்துக்கண்ணே. இப்போ லீனாஸ்ரீ கிழக்கு பக்கம் பார்த்து நிற்கிறான்.
நாம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, வீட்டுல சூரியன் உதிக்கிற பக்கமா பார்த்து காலையில எழுந்த உடனேயும் சூரியனை பார்த்து நிலுங்க கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சூரியனை பார்த்து நின்றுட்டு உங்களோட 2 கைகளையும் இப்படி நீட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நீட்டிக்கும் லீனாஸ்ரீ. இப்ப லீனாஸ்ரீ எந்த திசையில பார்த்து நிக்கிறா? கிழக்கு பக்கம் பார்த்து நிக்கிறா. லீனாஸ்ரீ நீ எந்த பக்கம் பார்த்து நிக்கிற? கிழக்கு பக்கம். இப்போ லீனாஸ்ரீயோட முதுகு பக்கம், அதாவது பின்னாடி பக்கம் என்ன திசை? கிழக்குக்கு பின்னாடி அந்த பக்கம் ஆப்போசிட்டா மேற்கு இருக்குது. கிழக்கும் மேற்கும் உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. சே நவநீதம், தலைமை ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, காட்டுப்பாளையம். எங்கள் பள்ளி வந்து ஸ்லாஸில் வந்து மல்லசமுத்திரம் ஒன்றியத்தில் முதலிடத்தில் வந்திருக்குங்க. அதுக்கு வந்து எங்களுடைய வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு to 3rd மிஸ்ஸு சொல்லியிருப்பாங்க எல்லாம். எங்களது 4th and 5th வந்துங்க. 4th வந்து இங்கிலீஷ் லெசன் எல்லாம் டீச் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ், அதாவது ஹீ லிவ்டு இன் எ வில்லேஜ் அப்படின்னு சொன்னோம்னா, பையன் வந்து ஹீன்னா அவன், லிவ்டுனா வசிக்கிறாங்க, இன் அதுக்குள்ள எதில் வில்லேஜ், வில்லேஜ்னா என்ன கிராமம், அது மாதிரி மீனிங் சொல்லி நாங்கள் பாடத்தை சொல்லி கொடுத்துருவோங்க. அவனே வந்து அந்த லெசனை படிக்கும்போது அந்த மீனிங்கை சொல்லியே அவன் சொல்லிடுவான். சப்போஸ் அவனுக்கு ஏதாவது பெரிய வார்த்தை தெரியல அப்படின்னு சொன்னால் அதை வந்து டிக்ஷனரியில் பார்த்துக்குவான், எங்களை வெரிஃபை பண்ணிக்குவான் இது என்ன மிஸ் வரும் அப்படின்னு. அதனால வந்து அந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாம் அவன் படித்து மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் வே ஆஃப் டீச்சிங் இது மாதிரி தாங்க இருக்கும். On Sunday, அன்பு was not happy. ஞாயிற்றுக்கிழமை அன்பு சோகமாக இருந்தான். They were able to catch only 3 fish. அவர்கள் 3 மீன்களை பிடிச்சாங்க. அடுத்து எங்கள் ஸ்கூலில் கணித செயல்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேங்க. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தலுங்க. அதாவது நம்ம பாடத்தில் இருக்கிற கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது போக அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்து நாங்கள் மனக்கணக்கு மாதிரி பசங்களுக்கு கொடுக்குறோங்க. அதாவது கூட்டல், கழித்தல் செயல்பாடு 2 வர மாதிரி, பெருக்கல் வர மாதிரி, அவங்க அதாவது வீட்டு சூழலை பயன்படுத்தி, உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வந்து இன்னைக்கு வடை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நீ வந்து ஒரு 4 வடை சாப்பிட்ருப்ப, தங்கச்சி 3 வடை சாப்பிட்ருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை வடையை சாப்பிட்ருக்கிறீங்க, அங்கே என்ன செயல்பாடு செய்யணும், சேர்ந்து என்ன தொகை வருது, மொத்தமாக உங்கள் அம்மா இத்தனை வடை செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் 2 பேரும் இத்தனையை சாப்பிட்டீங்க, அப்போ மீதி எவ்வளோ வரும், மீதினா அங்கே என்ன செயல்பாடு வரும், அப்போ நீ என்ன பண்ணணும், மீதி எவ்வளோ தொகை வரும், அது மாதிரி மனக்கணக்காக கேட்குறோம் நாங்கள்.